Hi everyone, welcome back to Banu Samee kitchen. இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்றதாங்க பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த பிடி கொழுக்கட்டை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஏன் அப்படின்னா கரெக்டான இனிப்பு இருக்காது, இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இந்த ரெசிபி ஃபாலோ பண்ணுங்க, எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டா சூப்பரா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் இடியாப்பம் மாவாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு இப்போ கடையில் கிடைக்குது. இதை சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை 1லேருந்து 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. போதும், ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம். மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. போதும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க, கையில் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சூடாகவும் இருக்கும். பாருங்க, இப்போ அடுப்பை அணைச்சிருங்க. இதை ஒரு தட்டுக்கு மாத்திடுங்க, இது ஆறட்டும். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இது 1லேருந்து 2 நிமிஷம் தேங்காவுடைய ஈரப்பதம் போகிற அளவுக்கு வதக்கினாலே போதுங்க. ஒரு நிமிஷம் மிதமான சூட்லேயே வதக்குங்க, அதுவே போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு. இதையும் எடுத்து ஒரு பக்கமாக வச்சிருங்க, ஆறட்டும். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு வெல்லம் பாகெல்லாம் எடுக்க வேண்டாங்க, ஜஸ்ட் இதை கரைச்சிட்டு நம்ம வடிகட்டி எடுத்தாலே போதுமானது. இப்போ அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெல்லம் கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி ஒரு பூரண கொழுக்கட்டை ரெசிபி போட்டிருக்கேங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ அடுப்பை அணைச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடுங்க. வெல்லத்தை வடிகட்டிட்டு தாங்க சேர்க்கணும், இல்லைன்னா தூசியாக இருக்கும். வடிகட்டின வெள்ளைப்பாக சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அடுப்பு தீயை ஹை ஃப்ளேமில் வச்சு இதை 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தளன்னு கொதிச்சுட்டு இருக்க பாருங்க. இந்த சமயத்தில் அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரண்டியால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கட்டி பற்றும். மிதமான சூட்லேயே இது 2 நிமிஷம் மட்டும் கலந்து விடுங்க, போதும். ரொம்பவும் நம்ம இதை குக் பண்ணிட வேண்டாம். அந்த அரிசி மாவு வெள்ளைப்பாகோட நல்லா கலந்து வரணும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்படியே அதுவே சுருண்டு வந்துருங்க கொஞ்ச நேரத்துல. பாருங்க, தண்ணி எல்லாமே உறிஞ்சிடுச்சு, கரெக்டான பக்குவத்துல இருக்கு. இந்த சமயத்துல நம்ம வதக்கி வச்சிருந்த தேங்காவை இதுல சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இதோடைய சூட்லயே நாம இதை 1 நிமிஷம் கலந்துக்கலாம். இப்போ நான் அடுப்பை அணைச்சிட்டேங்க, ஸோ நான் அடுப்பை ஆன் பண்ணல. இதோடைய சூட்லேயே நீங்கள் 1 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் ஃபுல்லாக அரிசி மாவு பாகு கூட நல்லா சேர்ந்து வரணும். உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பிடி கொழுக்கட்டை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. ஒரு சில பேருக்கு இந்த பிடி கொழுக்கட்டை அந்த அளவுக்கு பிடிக்காது. பூரண கொழுக்கட்டையை கம்பேர் பண்ணும் போது இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக இருக்கும், அதனால பிடிக்காதோ என்னமோ தெரியல. எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. பாருங்க, இப்போ இதை மூடியை போட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆறட்டோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. மாவு கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கணும். இந்த மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக சூடாக தாங்க இருக்கும், நல்லா பிசைஞ்சிக்கோங்க மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்போ கையில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு உங்கள் உள்ளங்கையில் எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சமாக லைட்டாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி உருட்டிட்டு உங்கள் கையால் இந்த ஃபிங்கர்ஸால் விரலால் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த ஷேப்பில் வருங்க. இதுதான் கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டையோடைய ஷேப்பு. இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. கொஞ்சமாக கையில் எடுத்துட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுவே அழகாக வந்துடும். மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் ஒட்டாதுங்க. பாருங்க, இப்போ நாம இதை வேக வச்சுக்கலாம். இட்லி தட்டில் போட்டு தாங்க வேக வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடான பிறகு நாம் எடுத்து வச்சிருந்த இட்லி தட்டை இதில் சேர்த்துட்டேன். ஹை ஃப்ளேமில்
எக்ஸாக்ட்டா 8லேருந்து 10 நிமிஷம் மட்டும் குக் பண்ணுங்க போதும். நான் சொன்ன டைம் படி குக் பண்ணுங்க. அப்பதான் சாஃப்ட்டா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. நமக்கு அவ்வளோதாங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த பிடி கொழுக்கட்டைய செஞ்சு கொடுங்க. வீட்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சாஃப்ட்டா, டேஸ்ட்டா, சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.